ஆர்கானிக் லிவிங்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அற்புதமான பல நல்ல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க ஆர்கானிக் லிவிங் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பிலும் நல்லது எவ்வளவு இருக்கோ அந்த அளவு தீமைகளும் இருக்கும். உதாரணத்திற்கு எவ்வளவோ இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்துகிற செல்போன் தான். இந்த செல்போன் கலாச்சாரம் ஒரு நோய் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் மனிதன் இப்போ ஒரு செல் உயிரினமா மாறிட்டான்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு அவசரமோ இல்ல ஆபத்தோ வந்தா அடுத்தவங்களை தொடர்பு கொண்டு நம்மளை பாதுகாத்துக்க இது உதவும். இருந்தாலும் இதை பயன்படுத்துறதால ஏற்படும் விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருக்கும். செல்போன்ல அதிக நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மூளை புற்றுநோய் வரும் அபாயம் இருக்கு. இப்போதைக்கு இதோட ஆபத்தை யாரும் உணரல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இன்னும் 10 ஆண்டுகள்ல இதை நாம உணரும் போது இன்னைக்கு இருக்கிற கொடிய சர்க்கரை வியாதியை விட இது பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். செல்போனில் இருந்து வெளிப்படும் மின்காந்த அலைகளால் பேசுபவர்கள் மூளையில் கட்டிகள் வரும். அது புற்றுநோயாய் மாறிடும். இதை குணப்படுத்துறதும் கஷ்டம். செல்போன்ல இருந்து வரும் கதிர்வீச்சானது நமது மூளையின் செயல்திறனை தூண்டிவிடும். மூளை விழிப்புடன் இருப்பதால் ஆழ்ந்த உறக்கத்தை இழக்க நேரிடும். இதனால் உடல் தளர்ச்சி, கேட்கும் திறன், பார்க்கும் திறன் என எல்லாமும் பாதிக்கப்படும். தொடர்ந்து 30 நிமிஷம் செல்போன்ல பேசினா ஒலியை உள்வாங்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படுது. அதுபோல செல்போனை வைப்ரேட்ல வைக்கிறதால ரேடியேஷன் எனப்படும் இந்த கதிர்கள் நம்ம மரபணுவே பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கு. உலகத்துல 84% மக்கள் பயன்படுத்துற இந்த செல்போன் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய கார்சினோஜெனிக் என்ற பட்டியலில் ஏற்கனவே வாகன புகை, கேரியம், குளோரோஃபார்ம், பூச்சிக்கொல்லி மருந்துகள், சில ஊறுகாய் வகைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பட்டியலில் இப்போது செல்போனையும் சேர்த்திருக்காங்க. செல்போன்ல இருந்து வரும் கதிர்வீச்சால் இன்னைக்கு நிறைய பேர் ஒற்றை தலைவலியால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையும் செயல்பட வைக்கிறது மூளைதான். ஆனா நாம அதிகம் செல்போன் உபயோகிக்கிறதால தலையில வெப்பம் அதிகரித்து ரத்தம் சூடேறிடும். மூளையின் செயல்திறன் குறையும். இதனால உடல் உறுப்புகளின் செயல்பாடும் குறையும். இதுல இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா, குழந்தைங்க செல்போனை பயன்படுத்துறத நாம அனுமதிக்கிறது தான். குழந்தைங்களுக்கு 10 வயது வரை மண்டையோடு மிருதுவாக இருக்கும். எதிர்ப்பு சக்தியும் குறைவாகத்தான் இருக்கும். இதனால செல்போன்ல இருந்து வரும் கதிர்வீச்சு அதிகமா மட்டும் இல்லாம வேகமாகவும் தாக்குது. கண்ட விளையாட்டுகளை அதுல விளையாடுறதால உடல் அளவில் மட்டும் இல்லாம மனதளவிலும் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. கர்ப்பிணி பெண்கள் அதிக நேரம் செல்போன்ல பேசும் போது கருவில் இருக்கும் குழந்தையின் மூளையை கூட இந்த செல்போன் கதிர்வீச்சு தாக்குது. உடல் ரீதியான பாதிப்பு மட்டும் இல்லாம மன ரீதியான பாதிப்புகளையும் இந்த செல்போன் நமக்கு தருது. 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்ட ஆண்களும் பெண்களும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கும் மேலாக செல்போனை பயன்படுத்துறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. உடல் பாதிப்பு வெளியே தெரியலன்றதால இவங்க செல்போனுக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால மன உளைச்சல், விரக்தி, ஏமாற்றம், கோபம் போன்றவை அதிகரிக்கிறது. ஒரு மனிதனின் உடல்நிலை, மனநிலை என அவனின் இயல்பு நிலையை கூட மாற்றிய இந்த செல்போன் சமூக சீர்கேட்டின் ஆரம்ப நிலைன்னு கூட சொல்லலாம். செல்போன்ல SMS அனுப்புவது, பாட்டு கேட்பது, விளையாடுவது, தவறான வீடியோ பார்க்கறதுன்னு மாணவர்கள் தங்களோட படிப்புல கவனத்தை செலுத்த மறுக்கிறாங்க. செல்போன்ல இருக்கிற கேமராவின் மூலம் பெண்களை அவர்கள் அனுமதி இல்லாம படம் எடுப்பது, அதை தப்பா பயன்படுத்துறது, அதை வச்சு மிரட்டுவதுன்னு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. வாகனங்கள்ல போகும்போது செல்போன்ல பேசிக்கிட்டே போறதும், வீட்டில் இருக்கும் பெண்கள் செல்போன்ல பேசிக்கிட்டே சமையல் அறையில கவனம் இல்லாம இருக்கிறதும், அதனால பல விபத்துக்கள் நடந்து பல குடும்பங்களும் பாதிக்கப்பட்டு இருக்கு. ரகசியமாக தகவல் சொல்றது, தகவலை திருடுறதுன்னு சில பேருக்கு தொழில் ரீதியா கூட பாதிப்பு வந்திருக்கு. இப்படி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சீரழிக்கிறது இந்த செல்போன் மோகம். செல்போன்ல இவ்வளவு ஆபத்து இருந்தாலும் இதோட தேவையும் சேவையும் இல்லாம நம்மளால இருக்க முடியாதுன்னு ஆகி போச்சு. ஆனா இந்த செல்போன் கதிர்வீச்சுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம்ன்ற வழியும் இருக்கு. அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னா, முடிந்த அளவு செல்போனை தவிர்ப்பது. ஏதாவது சுருக்கமான விஷயத்தை சொல்லணும்னா SMSல சொல்றது.
உங்கள் செல்போன்ல சிக்னல் மிகவும் குறைவா இருக்கிற இடத்துல பேசுவதை தவிர்ப்பது. முக்கியமாக குழந்தைகளிடம் செல்லை கொடுப்பது, செல்லில் விளையாடுவது, தூங்கும் போது செல்லை பக்கத்தில் வைப்பது, வைப்ரேட் மோடு வைப்பது போன்றவற்றை தவிர்த்தால் இந்த செல்போனின் கதிர்வீச்சில் இருந்து நம்மளை நாம பாதுகாத்துக்கலாம். இதை நாம மறந்தோம் அப்படின்னா செல்போன் என்ற செல் நம்மள ஒவ்வொரு நாளும் நம்ம ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் செல்லரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆர்கானிக் லிவிங் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.